1 லிட்ரு கிடச்சிருக்கு. ஸோ இந்த பயோ பூஸ்டர் எப்படிலாம் எடுத்தோன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். 50 லிட்டர்ஸ் பின்னு எஃப்ஆர்பி கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஆகுது. இது எல்லாமே வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ்க்கு மேலே ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் இந்த வேஸ்ட்லாம் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பேப்பர்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்துடணும். அதுலேருந்து பேர் கேட்பாங்க இந்த ஆரஞ்சு பீல்ஸ்லாம் போடலாமான்னு. ஆரஞ்சு பீல்ஸ்லாம் கண்டிப்பாக போடலாம். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக பிச்சு போட்டுருங்க. ஓகே, இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம மைக்ரோப்ஸ்க்கு ஃபீட் பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுருந்தோம். அதனால தான் க்ளவுஸ் போட்டுக்க சொன்னேன். க்ளவுஸ் போட்டால் நம்ம அருவருப்பில் படாமல் நம்ம வந்து இந்த வேஸ்ட்டெல்லாம் எடுத்து உள்ளே போடலாம். போடணும் வைப்பா என்னது மைக்ரோப்ஸ், அதையும் நம்ம போட போகிறோம். இந்த அளவுக்கு எடுத்து ஜஸ்ட்டு நம்ம எல்லா சைடையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணோம், அவ்வளோதான். இந்த லிக்விட் வந்து ரெகுலராக 10 நாளைக்கு அப்புறம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நல்லா வடிச்சாச்சு. வடி வடிச்சாச்சு. இதில் நிறைய கேஸ் ஃபார்ம் ஆயிரும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணுறப்ப சவுண்டு கேட்டுச்சா? ஆமாங்க, சும்மா ஆடுறாங்க. இதை வந்து செடிகளுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பயோ பூஸ்டர் வந்து நீங்களே உங்கள் வீட்டில் தயாரிக்கலாம். சப்போஸ் நீங்கள் கம்போஸ்டிங் பண்ணலைன்னா நீங்கள் கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்லேயும் இந்த பயோ பூஸ்டர் வாங்கிக்கலாம். ஒரு பாட்டில் பயோ பூஸ்டர் எடுத்து வச்சிட்டோம். பேலன்ஸ் இருக்கிறத இதை வந்து 1:10 ரேஷியோவில் தண்ணியில் கலக்க போகிறோம். கலந்துட்டு நம்ம எல்லா செடிக்கும் ஊற்ற போகிறோம். செடிக்கு ஊற்றலாமா? எட்டுமா நான் ஊற்றலாம். துளசி செடிக்கு, கத்தாழைக்கு, இது மருதாணி செடிக்கு.